இந்த காணொளியில் வரும் வீடியோ வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமே எடுக்கப்பட்டது. இந்த படத்தில் வரும் ஜாதியை பற்றியோ அதை சார்ந்தோ நாங்கள் எந்த கருத்துக்களும் கூறவில்லை. அதனால உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். இந்த படம் மட்டும் நிறைய தியேட்டர்ல ரிலீஸ் ஆகியிருந்தா நாங்க தான்டா பாக்ஸ் ஆபீஸ் கிங்கா இருந்திருப்போம். என்ன பயங்கர ஆவாசா இருக்கு அப்படின்னா படம் சார். கள்ளக்காதலும் நல்ல காதலும் சேர்த்து பிசைஞ்ச மாதிரி ஒரு காவியம். நீ சொல்றப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. உடம்பத்தான் ரசிச்சேன், இப்போ உன் மனசையும் ரசிக்கிறேன். போய் சொல்றேன்னு நினைக்கிறேன்ல, இப்பவும் உடம்பத்தான் ரசிக்கிறேன். படத்துல ஒரு ஆன்டிக்காக சுகர் வந்த அங்கிளும் 90sல பிறந்த சிங்கிளும் போட்டி போடுறாங்க. அவங்களுக்கு அந்த ஆன்டி கிடைச்சதா கிடைக்கலையா? அதான் சார் கிளைமேக்ஸ். என்ன மேட்டர் போட்டுறாங்க சார், அதான் விசாரிச்சுட்டு இப்போ ஓபன் பண்ண ஒரு 4-5 இளைஞர்களை அந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்களா சேர்ந்து விரட்டி விரட்டி புரட்டி புரட்டி அடிக்கிறாங்க. ஒரு முக்கிய குறிப்பு, இவர் தான் அந்த படத்துல மெயின் ஹீரோ. நம்ப முடியல பாஸ். இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? இந்த வாலிபர்களை எதுக்கு புரட்டி எடுக்கிறாங்க? வாங்க பிளாஷ்பேக் போய் பார்ப்போம். இப்ப ஊர் ஒண்ணு கூடி ஒரு பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. அவசரமா பஞ்சாயத்தை கூட்டி இருக்கீங்க, என்ன விவகாரம்? அது வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா. இத்தனை நாளா நம்ம வேலை ஊர்ல இல்ல, நம்ம ஊரு நிம்மதியா இருந்துச்சு. நேத்தா வந்தான், வரும்போதே ஒரு பிரச்சனையோட வந்துட்டான். இந்த பஞ்சாயத்துல ஒரு 2 குரூப்புக்கு பெருசா சண்டை நடந்துட்டு இருக்குது. அது என்னன்னா, அந்த ஊர்ல 12 வருஷமா ரேக்லா ரேஸே நடக்கலையாம். அதாவது குதிரை பந்தயமே நடக்கலையாம். நான் கலந்துக்காம உன்னால ரேக்லா ரேஸ் நடத்த முடியாதியா? அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணுலடா. இவன் கலந்துக்கிட்டா இவன் தோத்துருவான்னு பயம், இவன் கலந்துக்கலன்னா அவன் ஜெயிச்சிருவான் இவனுக்கு பயம். இந்த பயத்தினால 2 பேரும் சேர்ந்து 12 வருஷமா சண்டை போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள ஒரு நல்ல விஷயம் நடக்க விட மாட்டானுங்கடா. இந்த லட்சத்துல இவன் வேற ஹீரோவான். ஒரு ஹீரோனா என்ன பண்ணணும்? போட்டிக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அதுல ஜெயிச்சு காட்டணும். அவன் தான்டா ஹீரோ, அவன் தான்டா மனுஷன். இந்த கன்றாவியான மனிதர்களுக்கு மத்தியில ஒரு காதல் ஜோடிகளும் சுத்திக்கிட்டு இருக்கு. பஞ்சாயத்துல 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்களே, அவங்க வீட்டு பசங்க தானே இவங்க. இப்படா கரெக்டா சொல்ற? அவங்கள தானே இருக்க முடியும். நான் எந்த தைரியத்துல உங்க வீட்டுல வந்து உன்னை பொண்ணு கேட்டு உன்னை கல்யாணம் பண்ண பொண்ணே தெரியல. எங்க அப்பா ரொம்ப நல்லவரு. அவர் பள்ளிக்கூடத்திலேயே ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பசங்களுக்கு பாரதியார் பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. நான் ஆரம்பத்துல சொன்னேன் பாத்தீங்களா, படத்துல ஒரு நல்ல காதலும் கள்ள காதலுக்கும் போட்டி நடக்கும்னு. இப்போ ஒரு நல்ல காதலை பார்த்தாச்சு, அடுத்து ஒரு கள்ள காதலை பார்க்கலாம். என்னடா இது? மயிலோட தோகை இருக்குது, மயில காணா. மாமா இந்த பஞ்சாயத்துல பெரிய மனுஷன் மாதிரி உட்காந்து பஞ்சாயத்தை பண்ணிட்டு இருந்தாரு. இந்த ஆளு கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஆன்டிய அந்த ஊர்ல இன்னொரு ஹீரோவான இவர் எப்படி கரெக்ட் பண்ண போறாருங்கிறத மீதி கதை. என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. அரிசி வாங்க காசு இல்லாம அத்து அல்லாடி நிக்க ஆட்டக்காரிக்கு 500 ரூபாயா? அறிவு கட்ட பஞ்சாயத்து. மீசக்கார அங்கிள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் என் கௌரவம் அவ்வளவு வாய்க்கிலேயே பேசிட்டு இருந்தேன். இப்ப அப்படியே கட் பண்ணா நல்ல காதல் பண்ணிட்டு இருந்த இந்த ஜோடி அவங்க வீட்டுல மாட்டிக்கிறாங்க. இப்ப எல்லா படத்துலயும் வர்ற மாதிரி அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணை போட்டு சாத்தி தூக்கி ஓரமா உட்கார வச்சிடறாரு. வாச காதல் கன்றாவி இதெல்லாம் விட எனக்கு கௌரவம் தான் முக்கியம். பள்ளிக்கூடத்துல பாரதியார் பாட்டு ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு நீ தானே சொல்லி கொடுக்குற. ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடம் நடத்துறது என் தொழில், இது என் கௌரவம். என்னடி வாய்ஸ் இது? இப்போ இவங்க காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால அந்த பொண்ணு பையனும் வீட்டுல இருந்து எப்படியா தப்பிச்சு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஓட ட்ரை பண்றாங்க. என்னோட பொண்ணை கூட்டிட்டு கூட சொன்னா ரன்னிங் ரேஸ் நடத்திட்டு இருக்கீங்க. இப்ப எதுக்குடா 5 பேர் ஆளாளுக்கு அந்த பொண்ணை மாத்தி கை பிடிச்சி எடுத்துட்டு ஓடிட்டு இருக்கீங்க? அது யாராவது ஊருக்குள்ள பாத்துட்டாங்கன்னா சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு இந்த கருமத்தை பார்த்தா ரொம்ப சந்தேகமா இருக்கு. அப்பாடா, ஒரு வழியா அந்த பொண்ணோட லவர் கையில கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. டேய் மகனே, இது அப்பா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். அண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். அண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். ஆனா விஷயம் என்னன்னா, அந்த லவ் ஜோடியை எங்களால காப்பாற்ற முடியல. இப்ப அந்த பொண்ணோட அப்பாவும் சொந்தக்காரங்களும் சேர்ந்து இவங்க 2 பேரையும் போட்டு சாத்திட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் காலி பண்ணிடுறானுங்க. இப்படி அரக்கி இருக்கா? எதுக்குடா அந்த பொண்ணை கொன்ன? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. அந்த பொண்ணு இவனுங்களே காலி பண்ணிட்டு அந்த பசங்களாலதான் அந்த பொண்ணு செத்துச்சுன்னு சொல்லி அந்த பசங்களை துரத்தி அடிக்கிறானுங்க. என்னடா லாஜிக் இது? அந்த பசங்க லவ் பண்ணி நிம்மதியா கல்யாணம் பண்ணிக்கலாம் தானடா போனாங்க. கூட்டிட்டு வந்து காலுக்கு கீழே போட்டு மிதிச்சு கொன்னுட்டு இப்ப அவன் தான் அந்த பொண்ணை கொன்னான்னு விரட்டி மிதிக்கிறீங்க. என்னடா லாஜிக் இது? இப்ப இவனுங்க அடிச்ச அடியில அந்த லவ் பண்ண பையனும் பைத்தியமாயிடுறான். இப்ப அந்த கள்ளக்காதல் என்னடா ஆச்சு? ஒரு வழியா அந்த ஹீரோ ட்ரை பண்ணி அந்த அங்கிள் அவங்களோட வைஃப் கிட்ட போட்டு கொடுத்து அந்த ஆன்ட்டிய ஒரு வழியா அந்த ஹீரோ சாரே கரெக்ட் பண்ணிடுறாரு. நீ சொல்றப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல.
உடம்பத்தான் ரசிச்சேன். இப்போ உன் மனசையும் ரசிக்கிறேன். போய் சொல்றேன்னு நினைக்கிறேன்ல, இப்பவும் உடம்பத்தான் ரசிக்கிறேன். இல்ல, உடம்பத்தான் ரசிக்கிறேன்னு நினைக்கிறேன்ல. ஐயோ வளர்றேனே. கலக்குறியே, இந்த கர்மம் தான் எனக்கு வர மாட்டேங்குது. கள்ளக்காதல வாழ வைக்கிறீங்க, நல்ல காதல நாசம் பண்றீங்க. இதுக்கு பேரு படம். இதுல நடிக்க 4 நல்ல பசங்க, 40 கிழட்டு பசங்க. போங்கடா. இப்ப அந்த மென்டலான பையனோட அண்ணனும் இந்த படத்தோட மெயின் ஹீரோஸா இருக்காருல்ல, அவங்க 2 பேருக்கும் ஒரு வழியா சண்டை முத்தி போய் சண்டை போட்டு 2 பேருமே செத்து போயிடுறாங்கடா. இதோட இந்த கர்மம் முடிஞ்சது. ஆனா இந்த படத்துல யாரு ஹீரோ, யாரு வில்லன், யாரு ஹீரோயின், இவன் எதுக்கு அவனை அடிச்சான், இவனுங்களுக்குள்ள என்ன பகை, எதுவுமே சத்தியமா இதுவரையும் எனக்கு புரியல. இதை வேற 1.5 மணி நேரத்துக்கு படம்னு சொல்லி எடுத்து வச்சு எங்களை ஏமாத்திட்டீங்களேடா. இது போன்ற கிஞ்சி காவியங்களை எங்கேயாவது பாத்தீங்கன்னா அப்படியே குழி தோண்டி புதைச்சிருங்க. அதுக்கு முன்னால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஆல் நூறு சிம்பிள் வரும், அதை கொடுத்துக்கோங்க. சீக்கிரமாவே இன்னொரு மூவி ரோஸ்டோட உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் விஜய் குமார் சைனிங் ஆஃப். பை.